Hello students, vanakkam. Coordination chemistry chapter la definition of some important terms involved in coordination chemistry பார்த்துட்டு வரோம். அதில் oxidation state தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். So we are going to define what is the oxidation state of the central metal atom, and we are also going to see about how to find the oxidation state of the central metal atom. Okay? ஸோ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி எப்பவும் போல் நமக்கு சில பேசிக் ஐடியாஸ் வேணும். அதுவும் பர்டிகுலராக கோஆர்டினேஷன் காம்பவுண்டுன்னு வரப்போ ஒரு கோஆர்டினேஷன் காம்பவுண்ட் எப்படி இருக்கும், அதில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் எங்கே இருக்கும், லிகான்ஸ் எங்கே இருக்கும், அதர் அயான்ஸ் எங்கே இருக்கும், இதை பற்றியெல்லாம் ஒரு பேசிக் ஐடியா கண்டிப்பாக வேணும். ஓகே, ஸோ டெஃபினேஷனெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சில கோஆர்டினேஷன் காம்பவுண்ட்ஸை எடுத்துகிட்டு அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை கண்டுபிடிக்கலாம். ஸோ அது அப்படி கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு வந்து ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா என்னன்னு புரிஞ்சிடும். ஓகே, ஸோ இருக்கிறதுலே நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம், விச் இஸ் K4FeCN6. ரைட், இப்போது இதில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் பார்த்திங்கன்னா Fe, லிகாண்ட் யாருன்னா சயனைடு CN-, எத்தனை இருக்குது, 6 இருக்குது. கவுண்டர் அயான்ஸ் யார், K+ அயான்ஸ். ஸோ எப்போவுமே அது சிம்பிள் சால்ட்டாக இருந்தாலும் சரி, ஒரு காம்ப்ளெக்ஸ் காம்பவுண்டாக இருந்தாலும் சரி, நம்ம அதை டிசோசியேட் பண்ணுறப்ப ஃபஸ்ட்டு பார்ட் வந்து பாசிட்டிவ் அயானாக இருக்கும், தட் இஸ் கேட்டயானாக இருக்கும். அந்த செகண்ட் பார்ட் வந்து செகண்ட் ஹாஃப் வந்து ஆனையானாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தா இது நம்ம இப்படி பிரித்தோம்னா இது பாசிட்டிவ், தட் இஸ் இந்த பொட்டாசியம் வந்து கேட்டயானாக இருக்கும். ஸோ மீதி இந்த காம்ப்ளெக்ஸ் அயான் ஃபுல்லாகவுமே ஆனையானாக இருக்கும். ஓகே, இங்கே 4K இருக்கிறதுனால 4+ இருக்கும். ஸோ டோட்டலாக இதுக்கு ஈக்குவலான நெகட்டிவ் சார்ஜ் தான் இருக்கும். ஸோ இதோட சார்ஜ் வந்து 4- ஆகிடும். அதாவது FeCN6 வந்து எப்படி ஆகிடும், 4- ஆகிடும். ஸோ இந்த சார்ஜ் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் அயான் தெரிஞ்சால் தான் நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்க முடியும். சில காம்ப்ளெக்ஸில் டைரெக்டாக இதை மாதிரி அயான்ஸாகவே கொடுத்துருப்பாங்க, சில காம்ப்ளெக்ஸ் நியூட்ரலாக இருக்கும், சில காம்ப்ளெக்ஸில் இந்த மாதிரி கொடுக்குறப்ப நமக்கு அதை ஆனையானா கேட்டையானா பிரிச்சுக்கணும். ஸோ இங்கே நான் அதை மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ 4- அப்படிங்கிறது நெட் சார்ஜ் ஆன் த மெட்டல், காம்ப்ளெக்ஸ். ஓகே, இப்போது இந்த மெட்டல் ஆட்டமுக்கு நமக்கு தெரியாது, ஆக்சிடேஷன் ஸ்டேட் தெரியாது. ஸோ எக்ஸ்ன்னு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கணும். ப்ளஸ் உள்ள லிகான்ஸ்க்கு என்ன சார்ஜ் இருக்கோ அதை ஆட் பண்ணணும். இங்கே இருக்க லிகான்ஸ் சயனைட் லிகான், அது நெகட்டிவ் சார்ஜு. ஸோ -1. பட் இங்கே எத்தனை லிகான்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 6 லிகான்ஸ் இருக்குது. ஸோ 6 × -1 இது எல்லாம் சேர்த்தா நெட் சார்ஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ 4-. ஓகே, ஸோ எக்ஸு ப்ளஸ் இன்ட்டு -6 இஸ் ஈக்குவல் டு -4. இங்கே கூட மைனஸை முன்னாடி போட்டுரும். ஸோ இந்த -6 இங்கே வர்றப்போ +6 ஆகிடும். தர்ஃபோர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -4 + 6 ஆகும், விச் இஸ் ஈக்குவல் டு 2 + 2. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +2. ஸோ இட் இஸ் த ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஆஃப் அயன். ஸோ இங்கே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் என்னென்னா Fe2+. ஓகே, 1 மார்க் கொஷினில் ஒரு காம்ப்ளெக்ஸை கொடுத்துட்டு இங்கே வாட் இஸ் த சென்ட்ரல் மெட்டல் அயான்னு கேட்குறப்ப நீங்கள் ஃபார்முலாவை பார்த்தோன்னே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டத்தை கண்டுபிடிச்சிடலாம். பட் சார்ஜ் அது மேலே போட்டு தான் அதுக்கு ஆன்சர் எழுதணும். நீங்கள் இந்த காம்ப்ளெக்ஸில் வாட் இஸ் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்னு ஒரு சென்ட்ரல் மெட்டல் அயான்னு சப்போஸ் ஒரு கொஸ்டின் இருக்குன்னா நீங்கள் வெறும் Feன்னு சொன்னால் இட் இஸ் ராங். வெரஸ் நீங்கள் Fe2+ன்னு சொன்னால் தான் யூ வில் பி கிவன் மார்க்ஸ். ஸோ அந்த 2+ அப்படிங்கிறத எப்படி கேல்குலேட் பண்ணுவீங்கன்னா இப்படி தான் கேல்குலேட் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ இன்னும் சில எக்ஸாம்பிள்ஸ் எடுத்து நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அந்த வகையில் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் எடுத்துருக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஒன் வந்து CONH3 5Cl2+. ஓகே, இந்த காம்ப்ளெக்ஸில் பார்த்திங்கன்னா CO வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம்,
ரெண்டு டைப் ஆஃப் லிகாண்ட் இருக்குது இல்லையா? ப்ராக்கெட்டில் சென்ட்ரல் மெட்டல் ஆட்டமை தவிர மீதி இருக்க எல்லாமே லிகாண்ட்ஸ் தான். அப்போ இங்கே ரெண்டு டைப் ஆஃப் லிகாண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து NH3, இன்னொன்று வந்து Cl. இந்த NH3 லிகாண்ட் வந்து 5 லிகாண்ட்ஸ் இருக்குது, Cl வந்து ஒரு லிகாண்ட் இருக்குது. இந்த NH3 வந்து நியூட்ரல் லிகாண்டு, அதனால் இதுக்கு எப்போவுமே சார்ஜ் வந்து 0. வேறஸ் இந்த Cl வந்து நெகட்டிவ் லிகாண்ட், அதனால் இதுக்கு வந்து சார்ஜ் வந்து -1. இந்த கோபால்ட் இருக்குல்ல, இதுக்கு சார்ஜு இதுக்கு தெரியாது நமக்கு, அப்போ அதை தான் கண்டுபிடிக்கணும் எக்ஸு. ஸோ இதையெல்லாம் ஆட் பண்ணால் இந்த 2+க்கு வரணும். பாருங்கள், CO-க்கு எக்ஸு ப்ளஸ் அமோனியாவுக்கு NH3க்கு 0 ப்ளஸ் Cl-க்கு -1. இது எல்லாமே ஆட் பண்ண என்ன வரணும்? +2 வரணும். ஓகேவா? ஸோ x -1 இஸ் ஈக்குவல் டு +2. x இஸ் ஈக்குவல் டு -1 அந்த சைடு எடுத்துகிட்டு போங்க. +2 minus +1 -1 வந்து +1 ஆகிடும், which is equal to +3. ஸோ x is equal to +3. ஸோ கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் ஸ்டேட் பார்த்திங்கன்னா +3. ஓகே, இப்போ அடுத்த எக்ஸாம்பிள் 2 பார்ப்போம். எக்ஸாம்பிள் 2 பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து கொஷின் எழுதிடுவோம். PT NO2 H2O NH3 twice Br. இப்படி ஒரு எக்ஸாம்பிள் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டினம். NO2 வந்து நெகட்டிவ் லிகான், ஸோ -1 சார்ஜ். H2O நியூட்ரல் 0, NH3 நியூட்ரல் 0. 2 இருக்குது, அது 0வாக இருக்கிறப்ப எத்தனையாக இருந்தால் நமக்கு அது ஒரு பிரச்சனை கிடையாது. இங்கே Brக்கு வந்து -1. ஓகே, ஸோ இப்போ இந்த காம்ப்ளெக்ஸ் அயானதை நம்ம எடுத்துக்கணும். அப்படி எடுத்துக்கிறப்ப PT NO2 H2O NH3 ட்வைஸ் இங்கே -1 ஆயிடுக்கு. அப்போது இது நம்ம ரெண்டாக பிரிக்கிறப்ப இது -1, அப்போ ஆட்டோமேட்டிக்காக இது +1 ஈக்குவலாக இருக்கும். ஸோ இது வந்து +1. இப்போ இதுக்கு பிடிக்கு நமக்கு ஆக்சிடேஷன் ஸ்டேட் கண்டுபிடிக்கணும், அதனால் எக்ஸு. இதுக்கு -1 இதுக்கு 0, இதுக்கும் 0, இது எல்லாம் சேர்த்தா இஸ் ஈக்குவல் டு +1. ஓகே, அப்போ என்னாகும்? எக்ஸு இந்த -1 அங்கே போயிடுது, ஏற்கனவே +1, இப்போ வர -1 +1 ஆகிடும். therefore x is equal to +2. ஸோ PT exists as PT +2 ions. ஓகே, அடுத்தது ஒரு தேர்டு எக்ஸாம்பிள் கிவன் என்ன பார்ப்போம். K2 Fe Cn thrice Cl2 NH3. இதுதான் கொஷின், காம்ப்ளெக்ஸு. ஸோ எப்பவும் போல் இதை நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? பிரிச்சுருவோம். அப்போ இது 2+, அப்போ இது 2-. ஓகே, இது 2-. Charge on the complexes -2, that is Fe Cn thrice Cl2 NH3. இதுக்கு சார்ஜ் -2ன்னு நம்ம இந்த K2-வை வச்சு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இது வந்து சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். இதுக்கு தெரியாது எக்ஸு. சயனைடுக்கு -1, Clக்கும் -1, NH3க்கு 0. ஓகே, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆட் பண்ணால் -2 வரணும். எக்ஸ் அயானுக்கு எக்ஸு, Cnக்கு -1, ஆனால் எத்தனை Cn இருக்குது? 3 இருக்குது. ஸோ -3. Clக்கு -1, எத்தனை Cl இருக்குது? 2 Cl இருக்குது. ஸோ -2. அமோனியாவுக்கு NH3க்கு 0. திஸ் இஸ் ஈக்குவல் டு டோட்டலாக சேர்த்தா நெட் சார்ஜ் வரணும் -2. ஸோ எக்ஸு -3யும் -2வும் ஆட் பண்ணால் -5 இஸ் ஈக்குவல் டு -2. இப்போ எக்ஸு இஸ் ஈக்குவல் டு -2 போட்டு இந்த -5 இங்கே வரப்போ +5 ஆகிடும், which is equal to x is equal to +3. ஸோ இங்கே அயன் எக்ஸிஸ்ட் இன் +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட். ஓகே, -5 இங்கே வரப்போ +5, ஸோ Fe வந்து +3 இருக்கும். ஓகே, ஸோ இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட்டோட டெஃபினிஷன் பார்க்கலாம்.
இப்போ உங்களுக்கு புரியும் சார்ஜ் ஆஃப் த சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஆக்சிடேஷன் ஸ்டேட்னா அந்த கோஆர்டினேஷன் காம்ப்ளெக்ஸ்க்குள்ளே சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் இருக்குது. சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கூட லிகான்ஸ் வந்து டைரெக்டாக கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த லிகான்ஸ் கொடுக்குற அந்த 2 எலக்ட்ரானோட எல்லா லிகான்ஸையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம்னா சென்ட்ரல் மெட்டல் ஆட்டம் கிட்ட எவ்வளோ சார்ஜ் இருக்கோ அதுதான் அதோட ஆக்சிடேஷன் ஸ்டேட். அதுதான் இந்த வேர்ட்ஸும் சொல்லுது. ஸோ நெட் சார்ஜை இப்போ நம்ம கண்டுபிடிச்ச மாதிரி கண்டுபிடிச்சிடலாம். ஸோ திஸ் இஸ் த டெஃபினிஷன். இதில் முக்கியமாக என்ன பண்ணணும்னா, இந்த ஒரு காம்ப்ளெக்ஸ்க்கு ஐயூபேக் நேம் எழுதுகிறப்ப இந்த ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை வித்தின் பெராந்தசிஸ்னால் ப்ராக்கெட்ஸ்க்குள்ளே ரோமன் நியூமரலாக நம்ம எழுதணும். அதை மறக்கக்கூடாது. In naming a complex, it is represented by a Roman numeral. That's all about oxidation state. இன்னும் நிறைய நீங்கள் டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற நிறைய காம்ப்ளெக்ஸஸை எடுத்து நீங்கள் அதை எக்ஸாம்பிளாக கன்சிடர் பண்ணி ஒரு காம்ப்ளெக்ஸ்க்கும் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கேல்குலேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் சொன்ன மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக வரும். இஃப் யூ டோன்ட் கெட் ஆர் இஃப் யூ கேனாட் சால்வ் இட் ப்ராப்பர்லி நீங்கள் சஜஷன் பாக்ஸில் போடுங்க. அதை நான் பார்த்து உங்களுக்கு சால்வ் பண்ணி அதோட ஆன்சர் நான் சொல்வேன். ஓகே.